டே இன்னைக்கு எக்ஸாம்டா, ரொம்ப சந்தோஷமாக சுற்றுற, படிச்சுட்ட போல எல்லாம். என்ன 100க்கு 100ஆ? டே நில்லுடா, எங்கடா ஓடுற? எப்படி இருந்தாலும் நம்ம எக்ஸாம் எழுதி தான் ஆகணும், வா. சரிடா இருடா வரேன். இவன் ஒருத்தன் நம்மள சும்மா விட மாட்டான். ஐயோ முருகா, நீ தான் காப்பாற்றணும். ஏண்டி அழுவுற? எக்ஸாம் தானே, பார்த்துக்கலாம் விடு. சார் ஒன்றும் உடனேலாம் திருத்தி கொடுக்க மாட்டாரு. இருந்தாலும் கொஞ்சம் பயமாக தாண்டி இருக்குது. நான் வேறு 2-3 கொஷின்லாம் விட்டுட்டேன். படிக்காத கொஷின் இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. என்னது 2-3 கொஷின் தான் விட்டியா? நான் படித்ததே 2-3 தாண்டி. நீ வேற எனக்கு அடுப்பேத்தாத. ஐயோ இன்னும் சார் வேற வரலையே, இன்னும் பெல் அடிக்கலையோ? இருங்க பார்ப்போம். அத்தாரு அத்தாரு உத்தாரு உத்தாரு அத்தாரு அத்தாரு உத்தாரு உத்தாரு, எல்லாமே நல்லாதான் நடக்கும் மச்சான், இனிமே நமக்கு என்ன கவலை நீ சொல்லு. டேய் நீ ஏன்டா இவ்வளோ சோகமாக இருக்க? எக்ஸாம் தானடா, பார்த்துக்கலாம். ஏன் அதுக்கு இப்படி மூஞ்சி தொங்க போட்டு சுற்றிட்டு இருக்க? இந்த மாதிரி ஜாலியாக அது. டே அந்த பொண்ணுங்களாட்டி ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருக்கே சொல்லுது. எனக்கு நான் ரொம்ப கம்மியாக படித்தேன்டா. அப்படி எவ்வளோ தாண்டா படித்த? சொல்லி தான் தொலையேன். 0 கொஷின்ஸ்டா. என்னது 0வா? 0 படிச்சுட்டு தான் கம்மின்னு சொன்னியா? அது கம்மின்னு சொல்லக்கூடாதுடா, 0ன்னு சொல்லியிருக்கணும் ஃபஸ்ட்டு. சரி என்ன மட்டும் இவ்வளோ கேள்வி கேட்குறடா, நீ எவ்வளோ படிச்சியா சொல்லு பார்ப்போம். டே நான் 2 கொஷின் தாண்டா படித்தேன், அதுவும் படிக்கல, கதையாக தான் எழுதுவேன். அப்புறமா மிச்சம் ஏதாவது தெரிஞ்சதுன்னா பார்ப்போம், இல்லைன்னா கதை தான். நல்லா கதை ஆசிரியர்டா, ஏன்டா என்கிட்டலாம் வந்து கேட்குற? நீ கதை எழுது, அந்த சார் வந்து உன் முதுகில் கதை எழுதுவார். பார்ப்போம் நீ என்ன பாஸ் பண்ணுறேன்னு. சரி என்ன சார் வரல, பெல் அடிக்கல? டேய் எந்த நேரத்துலடா வாய் வச்ச? சார் வந்துட்டாருடா, வாடா ப்ளேஸ் ஓடுவோம். ஏய் இங்கே என்ன பண்ணுறீங்க எல்லாரும்? போய் எக்ஸாமுக்கு படிங்க, போங்க. டெஸ்க்ல போய் உட்காருங்க. சார் வந்துட்டாரு, எல்லாம் பிளேஸ்க்கு போங்க. மச்சான் ஓடு மச்சான், சார் பார்த்து திட்டுறாரு. இந்த பசங்களுக்கு கொஞ்சம் மட்டும் எக்ஸாம் பற்றி பயம் இருக்கா பாரு. காலையில் வந்து படிக்க சொன்னால் கதை பேசிகிட்டு இருக்குதுங்க. இந்த எக்ஸாமில் ஃபெயிலாக மட்டும் ஆகுங்க, அப்புறம் இருக்க உங்களுக்கு வீட்டிலேருந்து பேரண்ட்ஸ் கூப்பிட்டு வரல, 1 வாரம் 2 நாளும் நீல் டவுனில் தான் நிற்கணும், பார்த்துக்கோங்க. சரி வாங்கடி உட்காந்து படிப்போம். நான் இதில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன், அதை மட்டும் லாஸ்ட் மினிட்ல படிப்போம். அப்போ தான் கொஞ்சமாக ஞாபகம் இருக்கும். வாங்க. டே எல்லாரும் படிக்கிறாங்கடா, வாடா நம்மளும் எடுத்து படிப்போம். இப்போ நீ படித்து மட்டும் ஃபுல்லாக முடிக்க போறியா? இல்லை அப்புறம் ஏன்டா இப்படி நீயும் பயந்து என்னையும் பயமுறுத்திட்டு இருக்க காலையிலேருந்து? சரி வேணா பேப்பர் எடு, படிப்போம். இருடா அந்த பேப்பரை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். என்னது தேடிக்கிட்டு இருக்கியா? சரியா போச்சுப்பா, இன்னும் 5 நிமிஷத்துல எக்ஸாம் சொல்லிடுவாங்க, நீ தேடிக்கிட்டே இரு கடைசி வரைக்கும். டே லாஸ்ட் பெஞ்சு, என்னடா படிக்காம கீழே குஞ்சு ஏதோ பார்த்துட்டு இருக்கீங்க, என்னடா பண்ணுறீங்க? அது ஒன்றும் இல்லை சார், படிக்க தான் நோட் எடுத்துகிட்டு இருக்கோம். கிழிஞ்சது போ. இனிமேல் தான் நோட்டையே தேடுறீங்களா? இதுக்கப்புறம் நீங்கள் நோட்டை எடுத்து திறந்து படித்து எக்ஸாமை எழுதி பாஸ் ஆன மாதிரி தான் போ. இல்லை சார் அதெல்லாம் பாஸ் ஆகிடுவோம் சார். படிச்சிருக்கோம் சார், காலையில் கொஞ்சம் வேகமாக படித்ததுனால நோட்டை எங்கே வச்சேன்னு தெரில சார். நீங்கள் 2 பேரும் காலையில் வேகமாக படிச்சிங்களா? பார்ப்போம் உங்கள் டெஸ்ட் பேப்பரெல்லாம் நான் தானே திருத்த போகிறேன், அப்போ பார்த்துக்கிறேன் உங்களை. சரி எல்லாரும் அவங்கவுங்க பிளேஸில் உட்காருங்க, ரோல் நம்பர் படி உட்காருங்க, போங்க. எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. போதும்பா படித்தது, இதுக்கு மேலே படித்தாலும் மறந்து போகிற மாதிரியே இருக்குது. நான் போய் பென் பென்சில்லாம் எடுத்துகிட்டு போய் உட்கார போகிறேன். சரி அப்போ நாங்களும் வரோம். டே நீ நோட்டு தேடினதெல்லாம் போதும்டா, அட்லீஸ்ட் பென் பென்சிலாட்டும் எடுத்துகிட்டு வாடா, போகலாம் எழுதணும். ஆனால் ஒன்றுமே தெரியாமல் எழுதணும் தைரியமாக எடுக்க பார்த்தியா? அந்த நம்பிக்கை தாண்டா உன்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வாழ்கவோ வாழ்க. இந்த லாஸ்ட் பெஞ்ச் எப்படியே விட்டால் சரியாகாது, நம்ம இடத்த அரேஞ்ச் பண்ணுவோம். கனி நீ லாஸ்ட் பெஞ்சில் போய் உட்காரு, ஜெகன் வெளியே வந்து உட்காந்து எழுது.
என்ன வெளியே போட்டாங்கடா. இப்போ நான் என்னடா பண்ணேன்? எழுதுடா, நீ தானே சொன்ன பேப்பர் பென் எடு எழுதுவோன்னு. போய் எழுது. போ ராசா போ. சார் வெளியே நிற்கிறாரு பாரு, உன்னை கூட்டு போவ. போ போ. இருடா, உனக்கும் ஏதாவது பண்ணுவாங்க. ரொம்ப ஆடாத. நோட்டு பென் அடிச்சிட்டாவே இவ்வளோ நேரமா? சீக்கிரம் வெளியே போய் உட்காந்து எழுது போ. சரி சார் சரி சார், இதோ போய்ட்றேன். டேராம், நீ ஃபஸ்ட் பெஞ்சில் இருந்து உட்காரு. சார் நானா ஃபர்ஸ்ட் பெஞ்சா? இல்லை சார், நான் எங்கேயும் உட்காந்து எழுதிக்கிறேன். இப்போ நீ வரப்போறியா இல்லை பிரின்சிபல் ரூம் முன்னாடி போய் உட்காந்து எழுதுறியா? வரேன் சார். ஐயோ, போகும்போதே இந்த ஜெகன் பையன் வாய வச்சான். ஐயோ, நம்மளை இப்படி மாட்டி விட்டாங்களே. சரி, கதை தானே, கொஞ்சம் சார்கிட்டேருந்து மறைச்சி வச்சு எழுதுவோம். வேற என்ன பண்ண? படித்தா மண்டையில் இருந்தால் நான் ஏன் இப்படி இருக்க போகிறேன்? கேர்ள்ஸில் ஒரு ஆள் கனி கூட போய் பின்னாடி போய் உட்காருங்கம்மா. சரி சார், நான் போய் உட்கார்றேன். சீக்கிரம். உங்களெல்லாம் உட்கார வைக்கிறதுக்கே எவ்வளோ நேரம் ஆகுது. சீக்கிரம் எக்ஸாம் ஆரம்பிக்கணும். டே, உனக்கு என்னடா உட்காந்துட்டியா? உட்காந்துட்டேன் சார். சரி, இப்போ நான் உங்களுக்கு யாரும் கொஷின் பேப்பர் கொடுப்பேன். அதை பார்த்து ஒழுங்காக உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் யார்கிட்டையும் பேசாமல் எழுதணும். சரியா? என்னடி இது பெல் அடிக்குது? தெரியலடி, அதான் நானே யோசிச்சுட்டு இருக்கேன். சார் சொல்லுவாங்க, இரு பேசாத. ஐயோ ஒருத்திமா, நம்ம ஏதாவது கேட்க போனால் அப்போதான் பேசாதன்னு. இனிமேல் இவ பேசினா மட்டும் யாரும் பார்க்க மாட்டாங்க. என்ன இது திடீர்னு பெல் அடிக்கிறாங்க? ஐயோ, இந்த மணி கூட சங்கு மணி மாதிரியே கேட்குதே. இது நமக்கு நல்லது பண்ண அடிச்சிருக்கா கெட்டது பண்ண அடிச்சிருக்கான்னு தெரியலையே. தனியாக வந்து மாட்டிக்கிட்டேனே. இந்த ஜெகன் பையன் அவன் பாட்டு வெளியே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். இங்கே நான் இந்த சார் மூஞ்சியே பார்த்துட்டு இருக்கேன். என்ன பண்ணுறதுனே தெரியலையே. மனுஷன் கொஞ்சம் சிரிச்சா கூட பரவாயில்ல, வெறப்ப நிற்கிறாரு. பா, மிலிட்ரி ஆஃபீஸராக போக வேண்டியவரெல்லாம் டீச்சராக பிடிச்சி போட்டாங்க. என்ன பண்ண? என்ன சார் ஏதோ புதுசாக பெல் அடிச்சிருக்காங்க? ஆமாப்பா, இன்றைக்கி ஏதோ ட்ரில்லாம், அதனால எல்லா பசங்களையும் அசம்பிளி கூப்பிட்டாங்க. இன்றைக்கி எக்ஸாம் இருந்தது, கேன்சல் ஆகிடுச்சுப்பா. ஃபைனான்ஸ் இப்படிதான் கட்டுவீங்களா? 2 ஸ்டாஃப் இருக்கும்ல. சரி சார், பசங்க எல்லாம் ட்ரில்லுக்கு அமுச்சு விட்ருங்க. நான் அசம்பிளியில் வெயிட் பண்ணுறேன், வாங்க. சரி சார், வரேன். என்னடி காலையில் எக்ஸாம்னு சொன்னதுலேருந்து மூஞ்சி தொங்க போட்டுட்டு இருந்தா, இப்போ என்ன 36 பல்லையும் காமிச்சிட்டு இருக்கு? எப்படே எக்ஸாம் கட்டு. நான் கொஞ்சம் தாண்டி படித்தேன், நீங்கள் படித்தது பார்த்து தாண்டி பயமே வந்துச்சு எனக்கு. சரி, நாளைக்கு பார்த்துக்கலாம். படே எக்ஸாம் கட்டு. ஐயோ, பாட்டை பாரு. சரி வா, பிளேஸ்க்கு போயிட்டு வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு ட்ரில்லுக்கு போவோம். போலாம் எங்கேனாலும் போலாம், எக்ஸாம் மட்டும் வேணாம். போதும் நீ பாடியே இந்த பேரோட ஃபுல்லாக போட்டிடுவா. வா, அதான் எக்ஸாம் எல்லாம் தெரிஞ்சு போச்சுல, சீக்கிரமாக வராதுங்களா பாரு. அவளுக்குள்ளேயே பேசுவாளுங்க. நான் இவன்கிட்ட என்ன பேச, இவன் வேறு கண்ணை உருட்டி பார்த்துட்டு இருக்கானே. எக்ஸாம் நினச்சி சந்தோஷப்படுறானா இல்லை ஷாக்கில் பார்க்குறானே தெரில. ஐயா, எக்ஸாம் இல்லை, நம்ம நல்ல வேலை படிக்கவும் இல்லை. இருந்தாலும் படிச்சிருக்க மாட்டோம். இந்த ஜெகன் என்ன பண்ணுறான்? வெளியே உட்காந்து வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டானோ? போகிற போக்கில் இழுத்துட்டு போவோம். இப்போ தானே சொன்னேன் அமைதியாக இருங்கன்னு. சீக்கிரம் எல்லாரும் பென்சிலாக வச்சுட்டு கிரவுண்டுக்கு அசம்பிள் ஆகுங்க. சத்தம் போடாமல் அசம்பிள் ஆகுங்க. இந்த கிளாஸ்லேருந்து யாராவது சத்தம் போட்டாங்கன்னு ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணால் கூட கிரவுண்டை சுற்றி 20 வாட்டி ஓட விட்டுருவேன். சரியா? அமைதியாக வந்து அசம்பிள் ஆகுங்க. ஓகே சார். என்ன ராமு, டெஸ்ட்லேருந்து தப்பிச்சுதான் நினைப்பா? நாளைக்கு திருப்பி இருக்குது. சரியா? யாரும் ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. நாளைக்கும் வந்து நீங்கள் தான் எழுத போகிறீங்க. இந்த பசங்களை மேய்க்கிறதுக்குள்ள இன்னைக்கு தானே நாளைக்கு தான் எழுத போகிறாங்க. அதுக்கு இவ்வளோ சந்தோஷமா? என்னமோ பண்ணிட்டு போகணுங்க. டே, நீங்கள் என்னடா பண்ணிகிட்டு இருக்க? அதான் ட்ரில்லுக்கு வர சொன்னாங்கல்ல, இன்னும் வெளியே நின்று என்ன பண்ணிகிட்டு இருக்க? இல்லை சார், நீங்கள் தான் வெளியே அமிச்சிங்க. சரி, திருப்ப கூப்பிடுவீங்கன்னு தான் வெயிட் பண்ணேன். ஆமாம், உனக்கு கூப்பிட்றாங்க, வா. உன்னை வெற்றில பார்க்க வச்சு வாப்பா அப்படின்னு அழைக்கிறேன். அதான் சொல்கிறாங்களே எல்லாம் ட்ரில்லுக்கு வாங்கன்னு.
அப்புறம் இன்னும் என்ன வெளியே நீ வேடிக்கை பார்த்துட்டு என்ன கூப்பிடணும்னு சொல்கிறேன். போ போய் ரெடியாக போ. தள்ளுடா அவ்வா ஒரு வழியாக பேசுக்கு வந்து உட்காந்துட்டேன்டா. அவ்வா வெளியே உட்காந்துட்டு நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு கூட கேட்க மாட்டேங்குதுடா. நீயாட்டு வெளியே தாண்டா போய் உட்காந்த. நான் ஃபர்ஸ்ட் பெஞ்சில் போய் உட்காந்தேன்டா. ஐயோ அந்த சார் வேற முறைச்சிக்கிட்டே இருந்தார். நல்ல வேலை ட்ரில்லு போயிடுச்சு. நீ என்ன இப்படி மூஞ்சி வச்சுருக்க இன்னும்? அதுவா கொஞ்சம் அந்த ஃபர்ஸ்ட் பெஞ்சில் கேர்ள்ஸ் முன்னாடி திட்டிட்டாரா, கொஞ்சம் இமேஜ் ஸ்பாயில் ஆன மாதிரி இருக்குது, அதான். ஆமாம், எக்ஸாமுக்கு படிக்காமல் சுத்தம் போதெல்லாம் உனக்கு இமேஜ் ஸ்பாயில் ஆகல, இப்படி சும்மா சொல்கிறதுலாம் உனக்கு இமேஜ் ஸ்பாயில் ஆகுதா? போடா டேய், வாடா கிளம்பும். டே என்னடா சரி இப்போ இப்படி பல்ல காமிச்சு வச்சுட்டு இருக்க? சரி வா வா. எக்ஸாம் இல்லை சந்தோஷமாக இருக்குது. அப்பா ரெண்டும் சேன பாடகிங்க போல. இதுவும் பாடுது இதுவும் பாடுது. இதுங்களுக்கு நடுவில் நான் தான் பாவம். சரி பாட்டு பாடுனா போதும், வாங்க போகலாம், சாத்திட்டு போகிறாரு. போலாமே எங்கே வேணா போலாமே. அடிச்சு கொளுத்து, என்ன மாதிரி நீ பாடுறியா? சூப்பர் போலாமே எங்கே வேணா போலாமே.